ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் ஹெல்த்தியான இந்த ட்ராகன் ஃப்ரூட் வச்சு எப்படி அழகாக ஜூஸ் போட்டு குடிக்கலாங்கிறத பார்க்கலாம். ட்ராகன் ஃப்ரூட்டு நாங்கள் இது வரைக்கும் பெருசாக வாங்கி சாப்பிட்டதில்லை. நான் ஃப்ரெண்ட்ஸோட கடைக்கு போனாலும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் குடிப்பாங்க. எனக்கு இது பெருசாக சாப்பிடணும்னு தோணுனதும் இல்லை, அதனால் இது வரைக்கும் வாங்கி சாப்பிட்டதே இல்லை. ஸோ இன்றைக்கி இதை நம்ம ட்ரை பண்ணிடலாம் வாங்க. ஸோ நானும் எப்படி இருக்குமோன்னு சொல்லி பயந்துட்டு தான் இதை ட்ரை பண்ணேன். பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நான் அடிக்கடி வாங்கி இனிமேல் சாப்பிட போகிறேன். அதுவும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிக்க போகிறேன். அந்தளவுக்கு நல்லா இருந்தது. இப்போ நம்ம எப்படி இதை போடலாங்கிற ப்ரொசீஜரையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அழகான ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸை போட்டுடலாமா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ஃப்ரூட்டை கட் பண்ணதுலேருந்து காமிக்கிறேன். இது எப்படி கட் பண்ணணும்னு பெருசாக எனக்கு ஐடியா கிடையாது. பட் இந்த டாப்பு நமக்கு பொமக்ரானட் மாதிரி இருந்தது, அதனால் டாப்பை ஃபஸ்ட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் நிறைய ஃப்ரூட் போயிடுச்சோன்னு நினச்சி பயந்தேன். கிடையாது, ஒரு குட்டி பீஸ் தான். பட் அதையும் நான் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கிட்டேன். ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரவுண்டாக இருக்குது. சைடில் இதோட திக்னஸை நான் கவனிச்சிக்கிட்டேன். அதோட தோலோட திக்னஸ் இவ்வளோ தான் பார்த்துட்டு அழகாக தான் தேங்காய் மாதிரி உரிச்சிட்டேன். உண்மையிலே இது கட் பண்ணுறதுக்கு பட்டர் மாதிரி ஈஸியாக இருந்தது. இந்த மாதிரி பெரிய பெரிய க்யூப்ஸாகவே போட்டாச்சு. ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டாலுமே நல்லா தான் இருந்தது. ஃப்ரூட்டாகவும் சாப்பிட்டேன். மேலே லைட்டாக சுகரை கோட்டிங் மாதிரி தூவிட்டு நல்லா சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இந்த ஜூஸும் ட்ரை பண்ணேன், அதுவும் சூப்பராக இருந்தது. தோல் பாருங்கள், அழகாக பூ மாதிரி சைடில் மட்டும் நான் சொன்ன மாதிரி கோடு போட்டுட்டு பீல் பண்ணி உரித்து வச்சுட்டேன். அதான் அது. இப்போ இந்த ஃப்ரூட்ஸை நம்ம ஜூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவை பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சுகரும் பாலும் தான். மேக்ஸிமம் ஜூஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்ப்போம். தண்ணி சேர்க்காதீங்க. நிறைய இடத்துல கடைகள்லேயும் தண்ணி சேர்க்குறாங்க. வீட்லேயே நிறைய ஃப்ரூட்ஸை நீங்கள் தண்ணி சேர்க்காமல் சுகரும் ரொம்பவே கம்மியாக எடுத்துக்கிட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி. உங்களுக்கு அப்படி ஏதாவது தண்ணி மாதிரி வேணும்னா தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நமக்கு தேவையான ஜூஸ் கன்சிஸ்டன்சியும் வந்துடும். அதே சமயத்தில் தண்ணி சேர்க்காத ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் குடித்த மாதிரியும் இருக்கும். ஸோ இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ட்ராகன் ஃப்ரூட் பீசஸை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு 1 கப்பு ஃபுல்லாக மில்க்கையும் ஆட் பண்ணியாச்சு. நான் எடுத்து வச்சுருந்தா 1/2 கப் சுகரை இதில் ஆட் பண்ணியாச்சு. அதில் பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் சுகர் தான் இருந்தது. ஸோ நமக்கு சில்லுன்னு இருக்கணுங்கிறதுக்காக ஐஸ் க்யூப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ் வேணாங்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் இருக்கிற வெக்கையில் ஜில்லுன்னு எதாவது குடித்தா தான் நமக்கு நல்லாயிருக்கு. தண்ணி எவ்வளோ குடித்தாலும் தாகம் அடங்கவே மாட்டேங்குது. அதனால் நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸாக சாப்பிட பிடிக்கலன்னா இந்த மாதிரி ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை பிளெண்ட் பண்ணியாச்சு. நம்மளுடைய சுவையான சில்லுன்னு இருக்கக்கூடிய ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸு ரெடி ஆகிடுச்சு. பால் பிடிக்காதவங்க லைட்டாக தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்கலைன்னா ரொம்பவே திக்காக இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ இதில் ஒரு 2-3 ஐஸை போட்டு சில்லுன்னு இருக்கிற ஜூஸை இன்னும் கொஞ்சம் சில்லுன்னு குடிக்கலாம். நீங்கள் ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்ருக்கீங்களா இல்லை ஜூஸ் குடிச்சிருக்கீங்களாங்கிறத எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எல்லாம் ட்ரை பண்ணுறோம். இனிமேட்டு அடிக்கடி ட்ரை பண்ண போகிறோம். இந்த ஹெல்த்தியான ட்ரிங்க்கை நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃப்ரூட் தான் ட்ராகன் ஃப்ரூட். பாய்.